ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்திருக்கிறது டாய் ஸ்டோரி சீசன் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த 5 ரூபீஸ்க்குலாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்மளோட சிம்ப்ளிங்ஸ் எல்லாருமே. அவங்கள எங்கே இருந்தாலும் தேடுறீங்க. அவங்களாம் என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். இது வந்து ஒரு 5 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதை வாங்கிட்டு கோலை வந்து அவசரமாக பிச்சு பார்த்துட்டு அது ஒரு சாக்லேட் இருந்துச்சு, தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஆமாம், அப்படி தானே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி கைஸ், இப்போ நம்ம தான் இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தேன் இது ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் இருக்கும் இல்லையா, அந்த தான் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு டோரிமானோட எஃபெக்டில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இங்கே வந்துட்டு பேபி பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பேக் சைடு வந்து இப்படி இருக்கு. டோரிமான், அப்புறம் இந்த நோபிட்டா, சுசுகா, இவங்க 2 ஜியானு அப்படின்னு பேர் மறந்து போச்சு. அவங்களே தான் இங்கேயும் இருக்காங்க. அது எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆளும் காட்டுறேன். இங்கே வந்துட்டு ஒரு டேப் வச்சு, இங்கேயும் ஒரு டேப் வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி நம்ம வந்து இதை இப்படி திறந்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. ஒரு 500 ரூபீஸ் சில்ட்ரன் பிளேயிங் டாய் மணி வந்து கொடுத்துருக்காங்க. இது நிஜமாக கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். 500 ரூபீஸ். அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஒரு பம்பரம் இருக்குது. அந்த பண்ணால் நம்ம போகல, தரையில் விட்டால் போகும். எனக்கு பண்ண தெரியல. ஒரு ஷார்ட்ஸில் நம்ம வந்துட்டு இதை வந்து பண்ணி காட்டலாம். இது என்ன ஃபேஸ் லுக்கில் வந்து இருக்க மாதிரி இருக்கு. மூக்கு, கண், வாய், பின்னாடி வந்துட்டு அதை சுற்றுறதுக்காக ஸ்டார்ஸ் மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். வேறு வந்துட்டு இவங்க சுக்கி தானே. நான் இப்போலாம் கார்ட்டூன்ஸே பார்க்குறது தானே, எனக்கு தெரியல கரெக்டாக. இவங்க சுக்கி தானே. அந்த பீம், அந்த சோட்டா பீம், அவங்களுக்கு வந்து லட்டுலாம் அவங்க அம்மா செஞ்சு தருவாங்க இல்லையா, அவங்க தானே இவங்க. நான் இப்போலாம் கார்ட்டூனே பார்க்குறது இல்லையா, ஃபுல்லாக வெப் சீரிஸ் தான் பார்க்குறது. அப்புறம் இது ஸ்ட்ராபெரி மாதிரி கொடுத்துருக்காங்க. எரேசர் 2 பீசஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஸ்ட்ராபெரி மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து அதில் கிடச்சிச்சு கூட ஒரு கச்சா மேங்கோ பைட், ஒரு 1 ரூபீஸ் கிட்ட, அது 50 பைசா தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒர்த் இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் எல்லாரோட மனசுலேயும் இருக்கும், இது ஒர்த் இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்க 5 ரூபீஸ்க்கு உழைக்கிறது. பட் நானுமே ஒர்த் இல்லைன்னு தான் நினைப்பேன். சில டைம் இது ஒர்த்து அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு கரெக்டாக எனக்கே மைண்ட் செட் வந்து வர தெரியல. நான் வளர்ந்ததுக்கப்புறம், நானும் சூச்சான நான் மாதிரி ஆனதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பட் ஏன், அதாவது நம்மள மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் வந்து இது ஒர்த்து அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் ஒர்த்து இல்லைப்பா, இதெல்லாம் ஏன் அப்பா வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அவங்களும் 5 ரூபீஸ்க்கு எவ்வளோ உழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கட் பண்ணி கொடுத்து, ஒரு எரேசர் மேட் பண்ணி, ஒரு 2 எரேசர் போட்டு, ஒரு சாக்லேட் போட்டுட்டு, ஒரு பம்பரம் பிளாஸ்டிக்கே வந்துட்டு 3 ரூபீஸ் கிட்ட வரும். அது ஒரு 3 ரூபீஸ். அப்போ இது ஒரு 2 சேர்த்து ஒரு 1 ரூபீ, 3 ரூபீஸ், 4 ரூபீஸ். பேப்பர் ஒரு 50 பைஸ், இது ஒரு 50 பைஸ், 5 ரூபீஸ். அப்புறம் இந்த பேகுக்காக தான், இந்த மாதிரி பேகெல்லாம் பார்த்து தான் அந்த குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்துட்டு ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க. இது எனக்கு வந்துட்டு ஒர்த்தனும்
சில டைம் தோணும், சில டைம் ஒர்த்து இல்லைன்னு தோணும். ஆனால் இந்த டைம் எனக்கு ஒர்த்துன்னு தான் தோணுது. ஏன்னா எரேசர்ஸ் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பம்பரோ. ஸோ எனக்கு வந்து இது ஒர்த்து அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட். ஸோ உங்களோட மைண்ட் செட் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம